இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகரை சேர்ந்தவர் லூர்துராஜ், வயது 34. ஆட்டோ டிரைவரான இவருக்கு தேவி என்ற மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் லூர்துராஜ் இன்று காலை 6 மணியளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு திருவள்ளுவர் சாலை ரோஜா நகர் பகுதியில் விற்பனைக்கு உள்ள ஒரு ஆட்டோவை பார்ப்பதற்காக தனது பைக்கில் சென்றுள்ளார். அப்பொழுது பின்தொடர்ந்து வந்த 2 பேர் லூர்துராஜை மடக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டி உள்ளனர். உடனே லூர்துராஜ் அவர்களிடமிருந்து தப்பி ஓடினார். இருப்பினும் தொடர்ந்து விரட்டி சென்று லூர்துராஜை தலை, கழுத்து உள்ளிட்ட 8 இடங்களில் வெட்டியுள்ளனர். இதில் லூர்துராஜ் இரத்த வெள்ளத்தில் கிடந்ததால் அவர் இறந்துவிட்டதாக நினைத்து அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பெயரில் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன், சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ், அருள் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த லூர்துராஜை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பிறகு போலீசார் தடயவியல் நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் முன் விரோதம் காரணமாக பெரியார் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி மற்றும் அவரது கூட்டாளி ஆகியோர் லூர்துராஜை வெட்டி கொலை செய்ய முயன்றதாக தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் லூர்துராஜின் மனைவி தேவியிடம் புகாரை பெற்று அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். அதிகாலையில் ஆட்டோ தொழிலாளியை ரவுடி கும்பல் வெட்டி கொலை செய்ய முயன்ற இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி AFT மைதானம் ரோடியார்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு திருவிழா நடைபெற்றது. புதுவை AFT மைதானம் ரோடியார்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ ஏழையம்மன் ஆலயத்தில் 36ஆம் ஆண்டு திருவிழா 22/8/2025 வெள்ளிக்கிழமை முதல் 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற்றது. முதல் நாள் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி உலா நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை இரவு கும்பம் படைத்தல் நடைபெற்றது. சனிக்கிழமை காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அன்று மதியம் அன்னதானம் நடைபெற்றது. இரவு 7 மணியளவில் அம்மன் ஊஞ்சல் உற்சவம், அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலா நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை இன்று அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகக் குழு, வளர்ச்சி குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். ஏனாமில் உள்ள ONGC பைப் லைனில் ஏற்பட்ட கசிவு பாதிப்புகள் குறித்து டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் படகில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள மேங்க்ரூவ் காடுகள் அமைந்துள்ள தீவில் கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு ONGC பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்பட்டதன் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. மேலும் மேங்க்ரூவ் மரங்கள் எரிந்த நிலையில் மீன்கள் இறந்தன. இந்நிலையில் பைப்லைனில் இருந்து கசிவு ஏற்பட்ட பகுதியை டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் மீனவர் பிரதிநிதிகளுடன் படகில் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இனிவரும் காலங்களில் இதுபோன்று பைப் லைனில் இருந்து கசிவு ஏற்படாமல் இருக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்க உள்ளதாகவும், இது தொடர்பாக அருகில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளதாகவும் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். 22nd early hours ONGC பைப்லைன் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆயினதுக்கப்புறம் அந்த பைப்லைன் கேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த கோதாவரி அந்த சி சைடில் ஃபிஷ் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. ப்ளஸ் அதே மாதிரி ஐலண்ட் நம்பர் 3 இஸ் எ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்
நிறைய மேங்க்ரோ ட்ரீஸ் எல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்காக த கவர்மெண்ட்டுக்கு ஆல்சோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபியூச்சர் எந்த ப்ராப்ளமும் வராமல் கவர்மெண்ட் சைடு నుంచి கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன். நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நாதன் அறக்கட்டளை மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமை நாதன் அறக்கட்டளையின் நிறுவனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், எலும்பு மூட்டு மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை மருத்துவம், கண் மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், தோல் மருத்துவம், சமூக மருத்துவம், பல் மருத்துவம் உட்பட அனைத்து சிகிச்சைகளும் நடைபெற்றது. மேலும் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவரின் பரிந்துரையின் பெயரில் முகாமில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாக ஆபரேஷன்களும் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் நாதன் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் சுப்பிரமணி, வெங்கடேஷ், நடராஜ், ஜெகதீஷ், சுரேஷ்குமார், வழக்கறிஞர் கார்த்தி, விஜய பூபதி, பாலா, விக்னேஷ், கங்கை அமரன், முருகன், பாலசுப்பிரமணி, சீனிவாசன், கனகவல்லி, ஜானகி, அன்பு செல்வி, பரமேஸ்வரி, லலிதா, ஆனந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் மருத்துவர்கள் ஹரிஷ் மற்றும் கிளாடிஸ் தகுந்த ஆலோசனைகளை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் கிளவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் பிரபுதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொதுச் செயலாளர் ராபர்ட் பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி டுட்டோரியல் சென்டரில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் பிரபுதாஸ் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் பாஜக மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகளை கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இதில் பாஜக பிரமுகர்கள் முரளி உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முத்தியால்பேட்டையில் உள்ள ஏழுமலையான் கோச்சிங் சென்டர் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஏழை மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஏழுமலையார் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் சமூக பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இருந்து புறப்பட்டு வாழைக்குளம், குருசுக்குப்பம், காந்தி வீதி வழியாக வந்து மீண்டும் பயிற்சி மையத்தை அடைந்து முடிவு பெற்றது. இந்த பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விழிப்புணர்ச்சி பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ஏழுமலை, நித்யா ஏழுமலை, அமர்நாத் ஏழுமலை மற்றும் ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூ டெல்லி ஆதரவுடன் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இணைந்து அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை நியூ டெல்லி ஆதரவுடன் மருத்துவ கருவியியல் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்ச்சியில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி முனைவர் ஜெயக்குமார், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அன்புமலர், டீன் அகாடமிக்ஸ் முனைவர் அறிவழகர், பணி நியமன டீன் முனைவர் கைலாசம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பயோமெடிக்கல் பொறியியல் துறை தலைவி பேராசிரியர் விஜயலட்சுமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கு மகேந்திரன், துணைத் தலைவர் ஈஸ்ட் கோஸ்ட் நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட் புதுச்சேரி மற்றும் முனைவர் ஹேமகுமார், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆகியோர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கருத்தரங்கில் புகழ்பெற்ற கல்வியின் நிறுவனங்களின் பேராசிரியர் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மருத்துவ சாதனங்களின் புதிய தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்டறிதல்,
தொலைநிலை நோயாளி கண்காணிப்பு, ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை அமைப்புகள், சுகாதாரத்துறையில் பெரிய தரவு பயன்பாடுகள் மற்றும் எதிர்கால ஆராய்ச்சி வாய்ப்புகள் போன்ற தலைப்புகளில் கருத்துக்களை விவரித்தனர். இதில் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், முதுநிலை மற்றும் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இறுதியில் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் துறை தலைவர் பேராசிரியர் அருணகிரி நன்றியுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இணை பேராசிரியர் நவீன்குமார் மற்றும் துணை பேராசிரியர் லோக சுந்தரி அவர்களும் செய்திருந்தனர். Branch biomedical instrumentation as an electric, so let it be more interactive. I hope you students are all belong to EC and as well as biomedical instrumentation. So outline my talk is introductions, challenges, objectives, AI-driven denoising of lung sounds, feature extraction and evaluations. Thank you. அப்படின்னா பேஷண்ட் கேர் அண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸை ரீடிஃபைன் பண்ண போகுது. எப்போ? இன்னும் 2 வருஷத்துல. எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஆக போகுது. இன்னும் 2 இயர்ஸ்ல. Smile, ma'am. Mooted by BE students only. He used to say that. Oh, the concept pattern, ma'am. Yes. Yes. அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் சார்பில் புதுவையில் நடைபெற உள்ள துணை தாசில்தார் தேர்வுக்கான மாதிரி தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகபுரம் பகுதியில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் அரசு வேலைக்கான பயிற்சி வகுப்புகள் கடந்த 11 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் சண்முகபுரத்தில் இயங்கி வரும் அன்னை எஜுகேஷனல் அகாடமி சார்பில் புதுவையில் நடைபெற உள்ள துணை தாசில்தார் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் போட்டியாளர்களுக்கு மாதிரி தேர்வை இன்று ஞாயிற்றுக்கிழமை கதிர்காமம் KSP மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணிக்கு துவங்கி 1:30 மணி வரை 2 தாள்களுக்கும் மாதிரி தேர்வு நடைபெற்றது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்று தேர்வு எழுதினர். தேர்வுக்கான கேள்வித்தாள் தொகுப்புகளை அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த தேர்வுக்கான அனைத்து சிறப்பு ஏற்பாடுகளையும் KSP மேல்நிலைப் பள்ளி நிர்வாகம் மற்றும் முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் செய்து கொடுத்தனர். மேலும் போலீஸ் கான்ஸ்டபிள், காவல்துறை உதவி ஆய்வாளர், LDC, UDC போன்ற பல்வேறு அரசு பணி தேர்வுகளுக்கான அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் சிறப்பு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகர் சரவணனின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். ஆகஸ்ட் 27 அன்று பிறந்தநாள் விழா காணும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வருங்கால உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நம்மவரின் போர் படை தளபதியுமான சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்கள் தலைமையில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முன்னிலை வகித்து தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் DM வருண் மற்றும் பாஜக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞரணி சொந்தங்கள் உடன் இருந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் வெகு சிறப்பாக செய்திருந்தார். மூன்று மலைகளை ஏறி புதுவை மாணவி சாதனை. இன்றைய தினம் முப்பெரும் சமூக அமைப்புகள் இணைந்து ரஷ்ய நாட்டின் உயர்ந்த மலை எல்ப்ரஸ் மலை போன்று கடினமான உயர்ந்த 3 மலைகளை ஏறி சாதனை படைத்த புதுவையை சார்ந்த இந்தியாவின் அடையாளமே புதுவையின் வரலாறு மலை ஏறும் வீராங்கனை செல்வி திவ்யா அருள் அவர்களை மலர் தூவி சாதனை பெண்ணை வரவேற்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக
மாணவர் கூட்டமைப்பின் இயக்கத்தின் நிறுவனர் சுவாமிநாதன் மற்றும் கவிஞர் இலக்கிய பேராசிரியர் முருகனார், பல்வேறு சமூக அமைப்புகள், நிறுவனங்கள், பொதுமக்கள், புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் பலரும் இணைந்து வரவேற்று மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு, எலிசபெத் ராணி மற்றும் ஃபாரின் அரண் பசுமை இயக்கம் பாஸ்கர் துரை, ஆறுமுகம், ஐயா அறக்கட்டளையின் தனலட்சுமி ஆகியோர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சரவணன், ஏழுமலை, சாரதி, அஜித், எழுத்தாளர் பலரும் உடன் இருந்தனர். சக்தி கோச்சிங் சென்டர் சார்பாக உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு புதுச்சேரி அரசு பணியில் சேர்வதற்கான போட்டித் தேர்வுக்கான எல்டிசி, யூடிசி, எஸ்ஐ, பிசி, விஏஓ ஆகிய தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகளை பிஜேபி உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் துவக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு எல்டிசி, யூடிசி, எஸ்ஐ, பிசி தேர்வுக்கான முக்கிய வினா விடை அடங்கிய கையேட்டை வழங்கினார். சக்தி கோச்சிங் சென்டரின் மேலாளர் முரளிதரன் கூறுகையில், எஸ்ஐ, பிசி, விஏஓ, எல்டிசி, யூடிசி போட்டித் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. தினசரி காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், தினசரி மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் நடைபெறும். மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் மேலாளர் மற்றும் ராபர்ட் இதில் சிறப்புரையாற்றினார். ஆசிரியர்கள் தங்கராஜ், திலீப் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற ஆலோசனைகளை வழங்கினார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு மக்களாட்சி மலர்ந்திட மீண்டும் மக்கள் முதல்வர் ஐயா என்ஆர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிட அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு நடைப்பயணமாக மாநில இளைஞரணி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் KSP ரமேஷ் MLA அவர்கள் அறிவித்தபடி என்ஆர் காங்கிரசின் உருளையன்பேட்டை தொகுதி இளைஞரணி பொதுச் செயலாளர் ராஜேஷ் அவர்கள் முன்னிலையில் இருதயாண்டவர் ஆலயம் கோவில் அருகில் இருந்து இன்று மாலை 7 மணியளவில் நடைபயணமாக சென்றுள்ளார்கள். நடைபயணமாக சென்ற பக்தர்களுக்கும் மற்றும் தமிழக பகுதியில் இருந்து வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் உருளையன்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக உணவுகள் வழங்கப்பட்டு உருளையன்பேட்டை தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைவர் வினோத், பொதுச் செயலாளர் ராஜாராம், கிழக்கு மாவட்ட என்ஆர் காங்கிரசின் பொருளாளர் அஸ்வின், தொகுதி என்ஆர் காங்கிரசின் இளைஞரணி தலைவர் சிவக்குமார், தொகுதி செயலாளர் மணிகண்டன், தாமோதரன், பொருளாளர் கண்ணன், மகளிர் அணி தலைவி பூரணி அம்மாள் மற்றும் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் இளைஞர் அணியின் தலைவர் மணிகண்டன், முதலியார்பேட்டை என்ஆர் இளைஞர் அணி தலைவர் குமரன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பும் இணைந்து பிரான்ஸ் புதுவை நட்புறவு கலைவிழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பும் இணைந்து பிரான்ஸ் புதுவை நட்புறவு கலைவிழா கம்பன் கலையரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தலைமை தாங்கினார். பிரான்ஸ் தூதர் எட்டியான் ரோலண்ட் பியக், பிரான்ஸ் நாட்டின் MP சாண்டல் சாமுவேல் டேவிட் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வரும் பிரான்ஸ் கூட்டமைப்பு காப்பாளருமான ரங்கசாமி கலந்து கொண்டு பேசும்பொழுது, புதுச்சேரியை சேர்ந்த பலர் பிரான்ஸ் நாட்டில் நண்பர்களாக சொந்தங்களாக வாழ்ந்து வருகின்றனர். பல முறை அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தும் என்னால் வர இயலவில்லை. வள்ளுவர் சிலை, காந்தி சிலை திறப்பு விழாவிற்கு அழைப்பு விடுத்தனர். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக பிரான்ஸ் நாட்டிற்கு வருவேன். கட்சி துவங்கும் போது முதலில் வாழ்த்து தெரிவித்தது நீங்கள்தான். புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டில் செல்வ செழிப்புடனும் அரசு துறைகளிலும் பதவியில் இருப்பது பெருமையை அளிக்கின்றது. புதுச்சேரியில் முதலீடு செய்தால் பொருளாதாரம் மேம்படும் என்றார். இவ்விழாவில் கலை நிகழ்ச்சிகளும் பட்டிமன்றமும் நடைபெற்றது.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் முத்தாலம்மன் ஆலய திருவிழா பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் இருந்து 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் கடந்த ஒரு வாரமாக திருவிழா நடைபெற்று வருகின்றது. இந்த திருவிழாவில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி விழாவை துவக்கி வைத்தார். மேலும் முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக சுமார் 1 லட்சம் ரூபாய் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில வல்லுநர் பிரிவு தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் வன்னியர் வீதி முத்தாலம்மன் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பன்னீர் மற்றும் பஞ்சாயத்து தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் பாஜக நிர்வாகிகள் சாய், சுதாகர், சீனிவாச பெருமாள், பிரகாஷ், சந்தோஷ், செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை மற்றும் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பளிக்கப்பட்டது. அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு நடைப்பயணம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று அன்னதானம் வழங்கினார். அன்னை வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு திரளான பக்தர்கள் வருடம்தோறும் நடைப்பயணம் மேற்கொள்கின்றார்கள். அதனை முன்னிட்டு பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் கல்லூரி எதிரே வேளாங்கண்ணி மாதா கொடியேற்றத்திற்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச உணவை பக்தர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த விழாவில் நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், மாநில நிர்வாகிகள் சாய், சுதாகர், சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வருகை புரிந்து பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பான முறையில் வரவேற்பளிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாஜக பிரமுகர் செந்தில் குமரன் தலைமையில் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு பாஜக பிரமுகர் செந்தில்குமார் தலைமையில் நடைபாதை செல்லும் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் திரு வெண்ணிடம், நிர்வாகிகள் MR சரவணன், செல்வராஜ், ஹரிஹரன், தமிழ், அர்ஜுன், அரவிந்த், சுந்தர், அன்பு, சசிதரன், ராஜ்குமார் மற்றும் மோடி ஆட்டோ சங்க தலைவர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டோல்கேட் மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் ஊஞ்சல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மன்னாத சுவாமி ஸ்ரீ பச்சைவாழியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்று வருகின்றது. இதில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று முன்தினம் இந்த ஆலய திடலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம், மணவெளி, ராதாகிருஷ்ணன் நகர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மாட வீதிகளில் சுவாமி வீதி உலா காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அதனை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் ஆலய பிரதட்சணம் வலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பர்வத ராஜகுல கிராம பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் முத்தையன், குமார், செல்வம், ரவி, சக்திவேல், குமாரர்கள், சத்யராஜ், சத்யதாஸ் குடும்பத்தார்கள், ஆலய நிர்வாக குழுவினர்கள், கிராம பஞ்சாயத்து மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர்.
புதுச்சேரி வில்லியனூர் அருகே பத்மினி நகரில் ஆஞ்சநேயர் ஆலயம் அமைந்துள்ளது. நேற்று இரவு கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர் கோவில் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணத்தை திருடிக்கொண்டு தப்பி ஓடினார். இன்று காலை வழக்கம்போல் கோவிலை திறந்த நிர்வாகிகள் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருட்டு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து கோவில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பெயரில் SP வம்சத் ரெட்டி உத்தரவின் பெயரில் வில்லியனூர் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன், சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கோவில் மற்றும் அப்பகுதியில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியை சேர்ந்த பூக்கடையில் வேலை செய்யும் சதீஷ், வயது 23 என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து திருடப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணியின் துணை தலைவர் குமார் தலைமையில் வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் நடைபெறவுள்ள கொடியேற்ற விழாவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞரணியின் துணை தலைவர் குமார் ஏற்பாட்டில் தொடர்ந்து 7ஆம் ஆண்டாக 500க்கும் மேற்பட்ட யாத்திரிகளுக்கு இளநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் ஆலய தனி அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இளநீரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் புனிதா, இளவரசன், ஆறுமுகம், ஷியாமலா, தேவா, அஜித், கார்த்தி, பாலாஜி, சுகுமார் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று மீனவர் பிரிவு மாநில அமைப்பின் தலைவராக மாரியப்பன் அவர்களை மாநில தலைவர் ராமலிங்கம் அவர்கள் அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று மீனவர் பிரிவு மாநில அமைப்பின் தலைவராக மாரியப்பன் அவர்களை மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர் ரத்னவேல், பழனி, மாநில செயலாளர் தமிழ்மாறன், முன்னாள் மீனவர் பிரிவு தலைவர் அன்பரசன், பாகூர் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல், சக்திவேல், குணசீலன், கணபதி, அருணாச்சலம், ஆறுமுகம், நாகராஜ், விஜயகுமார், மகேஸ்வரி, ராமகிருஷ்ணன், வீரன், வேளாங்கண்ணி, கதிரவன், அற்புத அழகன், மேலும் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.